Hello everyone, welcome to the channel Learn and Heal. Today we are going to talk about the chapter Matter Around Us. Clear? ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் லெக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம எலமெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், காம்பவுண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், மிக்சரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? So we have discussed about homogeneous mixture, heterogeneous mixture, difference between elements and compounds, difference between mixture and compound அதெல்லாம் பார்த்துட்டோம். So we'll have a recollection of what is the difference between the mixture and compound. Simply I'll be explaining. இப்போ ஒரு வாட்ச் கிளாஸ் இல்லைன்னா ஒரு சைனா டிஷ்ல நீ வந்து அயன் அண்ட் சல்ஃபர் மிக்ஸ் பண்ணி நீ அப்படியே வச்சிருக்கு. இன்னொரு வாட்ச் கிளாஸ்ல நீ என்ன பண்ற, இந்த அயன் அண்ட் சல்ஃபர் மிக்ஸ் பண்ணிட்டு நீ அதை கொஞ்சம் ஹீட் பண்ற. யூ ஆர் ஹீட்டிங் திஸ் ஒன். ஸோ ஹியர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் கிளாஸ்ல சும்மா ஒரு மிக்சர் மட்டும்தான். செகண்ட் வாட்ச் கிளாஸ்ல இந்த சேம் மிக்சர் நான் ஹீட் பண்ணிட்டேன். இது ஹீட் பண்ண போது எனக்கு வந்து என்ன ஆகுது, FeS அயன் சல்ஃபைடுன்னு புதுசா ஒரு சப்ஸ்டன்ஸ் வருது. பட் ஹியர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு எந்த சப்ஸ்டன்ஸும் கிடைக்கல. ஸோ ஹியர் எனக்கு அயன் சல்ஃபைடு வந்துச்சு, தட் இஸ் எ காம்பவுண்ட். பிகாஸ் அதுல இன்னும் அயனோட ப்ராப்பர்ட்டிகளை சல்ஃபரோட ப்ராப்பர்ட்டிகளை புதுசா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் FeS. பட் இனிஷியல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இப்போவுமே மிக்சர் தான் இருக்கு, Fe அண்ட் சல்ஃபர். உனக்கு ரெண்டையும் ஈஸியா செப்பரேட்டும் பண்ணிக்கலாம். They are not bonded together by any means, but in the second case they are bonded together by a chemical bond. So we can say that yes, first one is a mixture and the second one is a compound. Now in the second lecture நம்ம என்ன பார்க்க போறோம்னா, how we are going to separate, the separation of mixture is what we are going to see. இப்போ மிக்சர்னா கண்டிப்பா அந்த மிக்சருக்குள்ள யார் இருக்கும், கண்டிப்பா இம்பியூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? நம்மளோட கிளாஸ் ரூம்ல அப்படிதானே, நம்மளுக்கு கிளாஸ் நல்ல விதமா கிளாஸ் போயிட்டு இருக்கும். பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர், எப்பவுமே நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட கிளாஸ் கவனிக்கிறதுக்கு தே ஆர் நாட் ரெடி. ஸோ நம்மளோட கிளாஸுக்கு அவங்கள தேவையில்லை, தூக்கி வெளியே போட்டுடலாம். கரெக்டா? அந்த மாதிரி தான் இம்பியூரிட்டி. ஸோ மிக்சர்ல நம்மளுக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கும். some will be wanted things, some will be unwanted things. So unwanted things நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம். So unwanted substance தான் நம்ம என்ன சொல்றேன், impurity ன்னு சொல்றேன். So how we are separating these mixtures, that is what we are talking in this second lecture. So different separation methods we will be discussing here. The method of separation of mixtures, that is what we are going to see here. So over a method of separation we will be discussing. Major things we are discussing is what that one we are highlighted. இங்க highlight பண்ணியிருக்குல்ல, sublimation, centrifugation, solvent extraction, distillation, fractional distillation, chromatography. இந்த major process தான் நம்ம discuss பண்ண போறோம். ஓகேங்களா? So we'll see type of mixtures. நம்ம பார்த்தோம் heterogeneous இருக்கு, homogeneous இருக்கு. Heterogeneous னா yeah, we can see the compartment or we can see the component separately in that mixture, right? அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்காது, நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கும். பட் homogeneously there will be uniform composition. Individual components cannot be seen separately. All things we have studied. Clear? So now heterogeneous mixtures first category, solid in solid. Solid in solid நான் எப்படி சாலிட் சாலிடை நான் எப்படி பிரிச்சிடலாம், ரெண்டுமே சாலிட் தான். ஸோ ரெண்டு நான் எனக்கு ஹேண்ட் பிக்கிங் பண்ணிடலாம்ல, ஐ கேன் டூ தி ஹேண்ட் பிக்கிங் ஆஃப்கோர்ஸ். தென் எப்படி பார்த்தீங்களா, ரெண்டு செப்பரேட் கம்போனன்ட்ஸ் சிம்பிளாக பிரிச்சிடலாம், நம்ம வீட்டிலும் பண்ணதுதான். சீவிங் பண்ணிக்கலாம், எஸ் ஐ கேன் டூ தி சீவிங். தென் எந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், எல்லாமே சாலிட் இன் சாலிட் கம்போனன்ட்ஸ் தான். தென் வந்து வின்னோவிங் பண்ணிக்கலாம், எஸ் திஸ் ஆல் திங்ஸ் வி ஹவ் சீன் இல்லையா? நம்மளோட அங்கே ஃபீல்டுல எல்லாம் எல்லாருமே பண்ற விஷயம் தான், வி மைட் ஹவ் சீன். தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஜஸ்ட் இமேஜின் உனக்கு ரெண்டு சாலிட் இருக்கு, இந்த ரெண்டு சாலிட்ல ஒரு சாலிட் மேக்னெட்டிக் தான், இன்னொன்னு மேக்னெட்டிக் இல்லை. அப்போ நீ ஒரு மேக்னெட் எடுத்து வச்சுட்டு என்ன ஆகும், மேக்னெட்டிக் பார்ட் வில் பி கெட்டிங் அட்ராக்டட் டு தி மேக்னெட். அப்படி பிரிச்சுக்கலாம்ல.
So that is what magnetic separation. Then sublimation பண்ணிக்கலாம். That will be studying within a few minutes. Then second one வந்து insoluble solid in liquid. நம்ம சொல்ற மாதிரி சாண்ட் தண்ணிக்குள்ள போட்டேன்னா சாண்ட் தண்ணிக்கு டிசால்வ் ஆகாது இல்ல, அதான் insoluble solid in liquid. அப்போ நீ எப்படி பிரிக்க முடியும்? உனக்கு செடிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். சாண்ட் தண்ணிக்குள்ள போட்டேன் நீ, சரியா? ஸோ கொஞ்சம் கழிச்சுட்டேன்னா இஃப் யூ வெயிட் ஃபார் சம்டைம்ஸ் சாண்ட் வில் செட்டில் டவுன். அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கலாம்ல. யா, தென் டீகேண்டேஷன் அப்படியே போர் பண்ணி உனக்கு எடுத்துக்கலாம் செப்பரேட்லி லிக்விட் அண்ட் சாலிட். தென் லாடிங் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். லுக் அட் தட் ஃபில்டர் பேப்பர். திஸ் இஸ் ஃபில்டர் பேப்பர். இதுதான் உன்னோட மிக்சர். இதுக்குள்ள இம்பியூரிட்டி இருக்கும், உனக்கு தேவைப்படுறதும் இருக்கும். நீ இந்த ஃபில்டர் இந்த திஸ் இஸ் அ ஃபிளாஸ்க், கானிக்கல் ஃபிளாஸ்க். அதில் நீ ஒரு ஃபனல் போட்டுட்ட, ஃபனல்ல நீ ஃபில்டர் பேப்பரும் வச்சுட்ட. இந்த மிக்சர் நீ ஊத்துற, என்ன ஆகுதுன்னா இம்பியூரிட்டி, அந்த சாலிடான இம்பியூரிட்டி எல்லாம், சாலிட் இன் லிக்விட் தானே, அந்த சாலிட் எல்லாம் என்ன ஆகுது, இந்த ஃபில்டர் பேப்பரோட ஹோல், ஃபில்டர் பேப்பர்ல குட்டி குட்டியான ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் கூட வந்து ஸ்மாலர் மாலிக்யூல், இந்த மாதிரி லிக்விடோட ஸ்மாலர் மாலிக்யூலுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சாலிடோட பெரிய பெரிய மாலிக்யூலுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சாலிடோட பிகர் மாலிக்யூல்ஸ் வில் பி பிளாக்கட் ஹியர் அண்ட் உனக்கு பியூரானா லிக்விட் இங்க கிடைக்கும். இந்த பியூரா உனக்கு ஃபில்டர் பண்ணி கிடைக்கிற லிக்விட் நம்ம என்ன சொல்லுவேன்? ஃபில்ட்ரேட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தி ஃபில்ட்ரேஷன் இஸ் another method. Then வந்து centrifugation, that will be studying. Then heterogeneous இன்னொரு டைப் ஆஃப் மிக்சர்னா two immiscible liquid. Immiscibleனா என்னது? They should not mix with each other. ரெண்டு லிக்விட் இருக்கு, ஆனா ரெண்டு லிக்விடும் மிக்ஸ் ஆகாது. அப்ப மிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் நமக்கு டீகேண்டேஷன் பண்ணலாம், இல்லைன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். We'll study that. Then homogeneous mixtures, soluble solid and liquid. ஏன்னா இந்த வாட்டி லிக்விட்ல நான் சொல்யூபிளான சாலிட் தான் போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா, சுகர் சொல்யூஷன் இல்லைன்னா சால்ட் சொல்யூஷன். அப்போ நான் எப்படி பிரிக்க முடியும்? என்னால இவாபரேஷன் பண்ணிக்கலாம், இவாபரேஷன் பண்ணிட்டு இருந்துக்கலாம். தென் என்ன பண்ணிக்கலாம்? என்னால டிஸ்டிலேஷன் பண்ணிக்கலாம், என்னால கிறிஸ்டலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சுகர் வில் செப்பரேட் அவுட், இல்லைன்னா கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சால்ட் வில் செப்பரேட் அவுட். அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து டூ மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். ஸோ இந்த மாதிரி இது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நவ் டூ மிஸ்சிபிள் லிக்விட். ரெண்டு லிக்விடுமே மிஸ்சிபிள் தான். தட் மீன்ஸ் தே ஆர் we can able to mix them. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணிக்கலாம். தென் homogeneous mixture. நெக்ஸ்ட் கேட்டகரி சொல்யூஷன் ஆஃப் டூ or more solids in a liquid. ஒரு லிக்விட்ல ரெண்டுல அதிகமோ உனக்கு சாலிட்ஸ் இருந்துச்சுன்னா நீ எப்படிதான் செப்பரேட் பண்ண போற? That separation process is chromatography. So these are the basic separation methods we are going to study for this particular part. Okay, we'll see that one by one. First one, the sublimation. Sublimation another. Sublimation is nothing but when you heat a substance, it directly changes from solid to gaseous state. நமக்கு தெரியும்ல, நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இது சாலிடா இருந்துச்சுன்னா அவன் லிக்விடா மாறணும், அதுக்கப்புறம் அவன் என்னதான் மாறணும்? அவன் கேஸா மாறணும். பட் சப்ளிமேஷன்ல என்ன நடக்கும்னா சாலிட் வில் டைரக்ட்லி கன்வெர்ட் இன்டு கேஸ் பை பாசிங் திஸ் லிக்விட் ஸ்டேட். அந்த மாதிரி நீ கேஸை கண்டென்ஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட்லி டு தி சாலிட். லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகவே தேவையில்லை, டைரக்டா நீ பண்ணிக்கலாம். தட் ப்ராசஸ் இஸ் வாட் யூ ஆர் காலிங் அஸ் sublimation. So the sublimation is a process where when we heat a solid substance, it directly changes from solid to gas without attaining the liquid state. This is what the sublimation is. ஓகேங்களா? ஈஸி தானே? iodine, camphor, ammonium chloride is the example. So this is what the experiment they have given in the textbook. You can see there's a stand. In this stand வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வாட்ச் கிளாஸ் இல்லைன்னா சைனா டிஷ் எடுத்துக்கிறேன். வாட்ச் கிளாஸ்னா லைக் திஸ் இஸ் வாட்ச் கிளாஸ். சைனா டிஷ் எப்படி இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ சைனா டிஷ் இல்லைன்னா வாஷ் கிளாஸ் நான் எடுத்துட்டேன். அதுல நான் என்ன பண்றேன்னா ஐம் கோனா மிக்ஸ் அம்மோனியம் குளோரைடு அண்ட் சாண்ட். இந்த அம்மோனியம் குளோரைடும் சாண்டும் இந்த வாஷ் கிளாஸ்ல நான் மிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ஆஸ்பெட்டோஸ் ஷீட் வச்சு கவர் பண்றேன். ஆஸ்பெட்டோஸ் ஷீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், போர்ஸ். ஓகேங்களா? தென் அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த செட்டப்புக்கு மேல வச்சேன். தென் கீழே ஒரு பர்னர் வச்சுட்டேன். இந்த ஆஸ்பெட்டோஸ் ஷீட் வச்சு கவர் பண்ண சைனா டிஷ்ஷை நான் ஒரு ஃபனல் இன்வெர்டரா போடுறேன். இன்வெர்டரா போட்டுட்டு ஃபனலுக்கு மேல நான் ஒரு கோட்டன் வச்சுட்டு இந்த சின்ன ஹோலையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஹீட் பண்றேன்.
ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆஸ்பெட்டோஸ் ஷீட்ல இருக்கிற ஹோல்ஸ்லூட வேப்பரைசபிளான அம்மோனியம் குளோரைடு வந்து வெளியே வருது. பட் வெளியே வந்துட்டு இது இந்த வழியா என்னது இந்த அம்மோனியம் குளோரைடுக்கு போக முடியாது இல்லையா? பிகாஸ் we have stopped it with cotton. ஸோ என்ன ஆகும், இங்கேயோ இந்த ஸ்பேஸ்ல வந்து அம்மோனியம் குளோரைடு வேப்பர்ஸ் வில் பி தேர். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வேப்பர்ஸ் என்ன ஆகுது, ஸ்லோலி கண்டென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு they will be sticking to the side. So you can clearly see that what happened, it was solid ammonium chloride. அவன் வேப்பரா மாறிட்டேன், சப்ளிமேஷன் அங்க லிக்விட் வரல, டைரக்டா சப்ளிமேஷன் பண்ணிட்டு தென் வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாதனால அவன் என்ன பண்ணிட்டு திரும்பியும் கண்டென்ஸ் பண்ணிட்டு he became the solid. அதனால தான் இந்த ஃபனலோட இன்வெர்டர் ஃபனலோட சைட்ஸ் எல்லாம் it is sticked. So this is the example so that we can get the clarity. Okay, this is happening, this is sublimation. Sublimation க்கு எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா லைக் வந்து it is the air freshener used in toilets. நம்மளோட டாய்லெட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் பார்த்துருப்பேல. ஆமா, இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் ஆக்சுவலி அண்டர்கோயிங் சப்ளிமேஷன். அது சாலிடான ஒரு ஸ்கொயர் மாதிரி இல்லைன்னா உனக்கு லைக் வந்து சர்க்கிள் மாதிரி எப்படியோ கிடைக்கும். ஸோ அது நீ சாலிட் பாத்ரூம்ல வச்சுட்டு என்ன ஆகுது, அது டைரக்ட்லி சப்ளிமேஷன் தான் பண்ற. இட் இஸ் சப்ளைமிங் அண்ட் ரிலீசிங் எ பிளசன்ட் ஸ்மெல் இன் தி டாய்லெட். யூ மைட் ஹாவ் சீன் தட். அந்த மாதிரி தான் இந்த மோத் போல்ஸ் மேட் ஆஃப் naphthalene to drive away the moths and some other insects. In the mari moth balls maybe you might have used in home illana nee vandu mall illa illana theater la poitena anga bathrooms la you can able to see this moth balls illaya. So this is made of naphthalene. It is again is undergoing sublimation. Okay, yeah, fine. Now next method we are going to talk about is centrifugation. இப்போ சப்ளிமேஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்ல, சாலிட் வந்து டைரக்ட்லி வேப்பர் ஆகுது, அது சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் இப்போ, ரைட்? Centrifugation, see, it is a process by which fine insoluble solid from a solid liquid mixture can be separated in a machine called centrifuge. இதுதான் centrifugeன்னு சொல்ற மெஷின். அந்த மெஷின்ல நீ ஒரு டெஸ்ட் டியூப்ல சாலிட் லிக்விட் மிக்சர் போடுற, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற, இந்த centrifuge is actually rotating very fastly. இது அப்படியே rotate பண்ணுவேன். So due to this rotating by centrifugal force, heavier ஆன solid particle, look at this test tube, heavier solid particle will settle down at the bottom, the liquid will be here. So solid and liquid mixture separate பண்றதுக்கு உனக்கு இந்த centrifugation யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த centrifugeல நீ test tubeல இந்த liquid mixture வைக்கிற, solid liquid mixture, then you are rotating it in very high speed. RPM எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், rotation per minute, ரொம்ப பயங்கரமா ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணுவேன். So due to that rotation என்ன ஆகுது, the solid particle will be settling down at the bottom, liquid will be there upside. So you can pour out the liquid and you will be getting the solid. What do you need, a solid or liquid, you can take it. So this is centrifugation. In the centrifugation, milk dairies use பண்ணுவேன். This is used to separate cream from milk. Okay, அது இல்லாம மேஜர் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட வாஷிங் மெஷின்ல இல்லையா கிளவுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவேல, ஆமா, that process centrifugation. இதுல இருந்து வெட் க்ளோத்ஸ் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற. எஸ், in washing machine this principle is used to squeeze out water from wet clothes. Then this also is used in pathological laboratories to separate blood cell from a blood sample. Blood sample la irundhu blood cell separate பண்றதுக்கும் they are using this method. Okay, now the third method is solvent extraction. So solvent extraction க்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு separating funnel தேவைப்படும். This is what the separating funnel. இப்போ இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், வாட்டரும் ஒரு ஆயிலும் எடுத்திருக்கோம். Water is this one, here the oil is kerosene oil. So இதை நீ என்ன பண்ணணும், நீ செப்பரேட் பண்ணணும். Two immiscible liquids can be separated by solvent extraction method. Immiscible ன்னு நான் சொன்னேன், they will not mix together. ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. அந்த மிக்ஸ் ஆகாம இருக்கிற லிக்விட்ஸை உன்னால இந்த solvent extraction method மூலமா செப்பரேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். Now, what is the principle behind the solvent extraction? It works on the principle of difference in solubility of two immiscible liquids in a solvent. That is, இப்போ உனக்கு ரெண்டு liquids இருக்கு, like water இருக்கு, kerosene இருக்கு.
இல்லைன்னா ரெண்டு A B உனக்கு ரெண்டு மிக்சர்ஸ் இருக்கு, ரெண்டு லிக்யூட். அதுல ரெண்டு லிக்யூடுக்கும் நீ என்ன பண்றேன்னா நீ ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ண போற, அந்த சால்வெண்ட் பர்டிகுலர்லி ஒரே ஒரு லிக்யூடை மட்டும்தான் டிசால்வ் பண்ணுவேன், இன்னொன்னு டிசால்வ் பண்ணாம இருப்பேன். ஸோ உனக்கு ஈஸியா செப்பரேட் பண்ண முடியும்ல. எஸ், ஒன் இஸ் டிசால்வ் இன் திஸ் பர்டிகுலர் சால்வெண்ட், இன்னொன்னு டிசால்வ் பண்ணல. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம்ல. ஸோ that separation process is what we are calling it as solvent extraction. So solvent extraction வந்து நம்ம ரெண்டு immiscible liquid செப்பரேட் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். It is used in pharmaceutical and petroleum industries. It is the main process in perfume development. Perfume, it is actually solvent extraction வந்து ரொம்ப old method தான். ஏன்னா perfume எல்லாம் ரொம்ப old காலத்துல இருந்து இருக்குல்ல, அந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அவங்க டெவலப் பண்றது இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் மூலமா தான். This beautiful perfumes, right? Yeah. Then it is also used to obtain dyes from various sources. Dyes கிடைக்கிறதுக்காக solvent extraction பண்ணுவாங்க. Then the next one is simple distillation. நம்ம distillation பண்ண போறேன். Distillation is obtained, it is the process for obtaining pure liquid from a solution. ஒரு solutionல இருந்து pure liquid கிடைக்கிறதுக்கு தான் நீ என்ன பண்ணுவ, distillation பண்ணுவ. This just condensation நடக்கும், evaporation நடக்கும். Evaporation, condensation is happening simultaneously in simple distillation. Let us see what is the process of the simple distillation. See, simple distillation I told you, right? ஆமா, evaporation நடக்கும், condensation நடக்கும். This is what you are calling as distillation. Evaporation என்னது? ஆமா, liquid வந்து வேப்பரா மாறுது, அதான் evaporation. Condensation என்னது? the vapor வந்து return வந்து liquid ஆ மாறுது. That is what you are calling as condensation. So இந்த condensation evaporation நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்றேன், நம்ம distillation சொல்றோம். ஓகேங்களா? So we'll go further. In this method, a solution is heated in order to vaporize the liquid. The vapors of the liquids on cooling condenses into pure liquid. Example, seawater in many countries is converted to drinking water by distillation. Distillation process la salt water வந்து pure water மாத்துவாங்க. அதுக்கு நம்ம இந்த simple distillation யூஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. The major important thing was here. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் to separate two liquids, but the important thing is அவங்களோட boiling point ஓட difference வந்து 25 Kelvin இருக்கணும். For example, 50 Kelvin இருக்கு ஒருத்தனோட boiling point, இன்னொருத்தனோட boiling point வந்து 70 Kelvin இருக்குன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தனோட boiling point 100 Kelvin இருக்கு, ஒருத்தனோடது 150 Kelvin இருக்குன்னா ஆமா இந்த liquid solution நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Because this simple distillation அதை யூஸ் பண்றது to separate the two liquids whose boiling point difference will be more than 25 Kelvin difference இருக்கணும் இவங்க ரெண்டு பேரோடையும் boiling point க்கு. This is the setup of simple distillation. Look at that. உனக்கு distillation flask இருக்கு, இதுல நீங்க இந்த salt water சொன்னேல, salt water நீ போட்டேன்னா என்ன ஆகுது, just salt water பத்தி சொல்றேன். salt water இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன பண்ற, ஹீட் பண்ற, இந்த distillation flask இருக்கு, salt water ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து வேப்பரா மாறும், இந்த வாட்டர் வந்து வேப்பரா மாறும், vapors here you will be getting. அந்த vapors என்ன ஆகும், vapors வந்து இந்த ஹோல்ஸ்லூட, இந்த ஸ்மால் ஹோல்ஸ் பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ்லூட பாஸ் பண்ணுவேன். இந்த vapors ஹோல்ஸ்லூட பாஸ் பண்ணும்போது what is gonna happen, see here வந்து cold water தான் இதுக்கு வெளியே அப்படியே ஓடிட்டே இருக்கு, cold water is running through this one. So இந்த vapors வந்து இந்த cold water ஓட உள்ள இந்த டியூப்லோட போகும்போது என்ன ஆகுது, it will condense. So vapor வந்து liquid ஆ மாறுது. That liquid can be collected here. So salt water ஓட கேஸ்ல என்ன ஆகுது, water evaporates and here condensation will happen. Here நம்மளுக்கு என்னது water கிடைக்கும், salt வந்து இங்கேயே இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் அவன் என்ன சொல்லியிருக்கேன்னா acetone and water ஓட எக்ஸாம்பிள் தான் இந்த பிக்சர். அசட்டோன்ல எனக்கு தெரிஞ்சு 56 degree Celsius is the boiling point of acetone and 100 degree Celsius is the boiling point of water. பாத்தீங்களா டிஃபரன்ஸ் 25க்கு மேல இருக்குல்ல. ஆமா, 56 100 கண்டிப்பா 36 46 தானே, 44 கரெக்டா, 6 4 10 5 6 6 4 10 எஸ் யா ஃபைன். Okay, so 25 கெல்வினுக்கு மேல தானே, கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ் இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஜஸ்ட் கன்வர்ஷன். ஏன்னா கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, டிகிரி செல்சியஸ் பிளஸ்
273 is equal to Kelvin. Okay, this is under unit da. So 56 degrees Celsius, 100 degrees Celsius. 56 யாரோட boiling point, acetone அது 100 வந்து வாட்டரோட boiling point. ஸோ ரெண்டோடையும் boiling point difference 25க்கு மேல இருக்குல்ல. ஆமா, அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள acetone வாட்டர் இருக்கும். இப்போ வேப்பர் ஆகுறது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? acetone இருக்கும். ஏன் acetone-க்கு தான் 56 degrees Celsius, 100 degrees Celsius தான் வாட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு பாயில் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா acetone தான் பாயில் ஆகும். ஸோ acetone will make vapors, and the vapors வந்து இந்த ஹோல்ஸ்ல பாஸ் ஆகுது. பாஸ் ஆயிட்டு என்ன ஆகுது? இந்த கண்டென்சருக்குள்ள போகுது. ஸோ அந்த வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆயிட்டு லிக்விடா மாறும். ஸோ யூ வில் பி கெட்டிங் தி acetone here. தண்ணி இங்கேயும் இருக்கும். திஸ் இஸ் வாட் சிம்பிள் டிஸ்டிலேஷன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டேன்னா, இஃப் ஜஸ்ட் ரிமெம்பர் பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் 25 கெல்வினுக்கு கீழே தான் வருது. தட் இஸ் நம்ம சொன்னல அந்த 50யும் 70யும் வருது அப்படின்னா 20 கெல்வின் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டோன்ட் வரி, அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? fractional distillation பண்ணிக்கலாம். ஆமா, if the boiling point difference is less than 25 Kelvin, we can do this fractional distillation to separate two or more miscible liquids which will mix with each other, which will not differ much in their boiling point. Boiling point almost same ஆ இருந்தா கூடி never mind, we can do it. நமக்கு இருக்குல்ல fractional distillation, அப்புறம் பயமே. It is used in petrochemical industries to obtain different fraction of petroleum, to separate different gases from air, to distill alcohols. This is the setup for this one. ஏன்னா ஒரே ஒரு difference மட்டும்தான், you will have the fractionating column here. So in the fractionating column இருக்கனால your separation is gonna be very easily, you can able to separate the particles. Now the next method, the last method of separation, is what we are calling as chromatography. So we'll be talking about, before moving to the chromatography, நமக்கு absorption என்ன, adsorption என்ன, இத பத்தியும் clear cut idea வேணும். சார் absorption confusing, add எல்லாமே ஒரே மாதிரி தானே? ஒரே மாதிரி கிடையாது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. What is that? Adsorption is a process in which the particles of the substance is concentrated only at the surface of the another substance. Adsorption processல பார்ட்டிகிள்ஸ் வந்து சர்ஃபேஸுக்கு மேல மட்டும்தான் இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் வந்து சர்ஃபேஸுக்கு மேல மட்டும்தான் இருக்கும். பட் அப்சார்ப்ஷன்ல அப்படி இல்லை. அப்சார்ப்ஷன்ல வந்து இதுக்குள்ள போகும். இட் வில் கோ இன்சைட். புரியுதா? இஃப் இட் இஸ் வாட் தி substance inside the particle will go. That is what we are calling it as absorption. So absorption is a bulk phenomenon னு சொல்லுவேன். Adsorption is a surface phenomenon னு சொல்லுவேன். Absorption is a process in which substance is uniformly distributed throughout the bulk of another substance. So you can see with the diagram, you can get a clarity. Look at that. Absorption la உள்ள வந்திருக்கு particles இல்லையா? Particles came into the bulk of the substance. But adsorption la bulk இல்ல, surface ல மட்டும் தான் வந்திருக்கு. This is the difference. For example, இப்போ நீ ஒரு chalk piece எடுத்துட்டு நீ அந்த chalk piece என்ன பண்றேன்னா நீ தண்ணிக்குள்ள டிப் பண்ற. தண்ணியில இங்குன்னு வச்சுக்கோங்க. நீ chalk piece வந்து இங்குக்குள்ள டிப் பண்ற. நீ அதை வெளியே எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இந்த சர்ஃபேஸ் மொத்தமா இங்கோட கலர் தான் இருக்கும். பட் நீ இது பிரேக் பண்ணிட்டேன்னா, இந்த பென் பிரேக் பண்ண முடியாது, சாக்கா இருந்துச்சு, நீ பிரேக் பண்ணிட்டேன்னா உள்ள பார்த்துட்டேன்னா நீ ஒயிட் சாக்ல ஒயிட் கலர்ஸ் உள்ள உன்னால பார்க்க முடியும். பட் ஜஸ்ட் இமேஜின் ஒயிட் சாக் நீ இங்குல டிப் பண்ற, ஸோ இங்கு ப்ளூ இங்க இருந்துச்சுன்னா மேலாம் ப்ளூ கலர் வந்திருக்கும். பட் நீ இது பிரேக் பண்ணி உள்ள பார்த்தேன்னா உள்ள வந்து என்ன இருக்கும்? ப்ளூ கலர் இல்ல ஒயிட் கலரா இருக்கும். ஸோ ப்ளூ கலர் எங்க மட்டும் தான் போயிருக்கு? சர்ஃபேஸ்ல மட்டும் தான் போயிருக்கு. வாட் இஸ் தட் ப்ராசஸ்? That is what we are calling as adsorption. இது வேணும்னா உனக்கு வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். Okay, yes. So chromatography is a separation method that is based upon this adsorption phenomena. It is used to separate different components of a mixture based on their different solubilities in the same solvent. ஒரே solventல different substances different solubility இருக்கும்ல. So அந்த method, that process is using here for separation. So here a lot of chromatography is there. Chromatography technique வந்து paper chromatography மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. பட் நம்மளோட சிலபஸுக்கு we have to only know about the paper chromatography. That is a simple type of chromatography.
Chromatography. Yeah. It is used to separate the different colored dyes in a sample of ink. ஒரு இங்கில் வந்து ஆக்சுவலி வந்து பிளாக் கலர்ல எல்லாம் 3 டைப் ஆஃப் டை இருக்கும். நம்ம இங்க அந்த மாதிரி ஒரே ஒரு இங்கு தானே, பட் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் குரோமாட்டோகிராஃபி. லுக் அட் தட். ஒரு இங்கு நீ வந்து தண்ணிக்குள்ள போடுற, ஸோ சி அதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இஸ் அப்சார்ப்ட் இன்டு தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் பேப்பர். ஒரே ஒரு இங்கு தான், அதுக்குள்ள இருக்க டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்கு எல்லாம் அதோட solubility வந்து to this solvent is different. அதனால different spacesல அவங்க absorb ஆயிருக்கும். This is how you can separate the dyes of the ink through this paper chromatography. They separate because they have different solubility in the solvent and are absorbed to different extents by this chromatographic paper. As I said, the chromatogram of black ink, that also நம்ம சொன்னதுதான். So here we have discussed different methods of separation of mixtures இல்லையா? Sublimation discuss பண்ணிட்டோம், centrifugation, simple distillation and fractional distillation, chromatography எல்லா step by step எல்லாமே நம்ம discuss பண்ணிட்டோம். Thank you everyone. Thank you for listening. Next lecture will be the last lecture of this particular chapter, matter around us. So next lecture la நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, we'll be discussing about solutions and we'll be winding up the chapter. That's it for this session. Thank you very much.